ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. இந்த கேனில் குளிச்சா பண்ணாங்க. ஆக்சுவலி நானும் குளித்தேன். இது மோட்டரு. ஆக்சுவலி இது வயலுக்குள்ளே தண்ணி போகிற இது. ஆக்சுவலி இங்கே குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அங்கே வந்து குளித்தோம். இந்த குருவி கூடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் குளிக்கிறப்ப அந்த குருவிகள்லாம் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டு, குருவிகளே கட்டின ஒரு கூடு இதெல்லாம். நம்ம வந்து சொல்லுவோம் அந்தமாரி குருவிகள் கூடு கட்டு புக்கில் தான் படிச்சுருக்கோம். ஸோ இந்த பச்சை மலையில் இதெல்லாம் இன்னும் இயற்கையாக தான் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா கவர்மெண்ட் தான் அந்தமாரி ரூல்ஸ் போட்டிருக்கு. இங்கே யாரும் எதுவும் பண்ணக்கூடாது மீன்ஸ் சேல்ஸ் பண்ணக்கூடாது. இங்கே உள்ள நிலம் வந்து இங்கே உள்ளவங்க மட்டும் தான் சொந்தம். வேறு யாரும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, இவங்களும் சேல்ஸ் பண்ண முடியாது. அந்தமாரி இருக்குது. ஒரு நிமிஷம் போயிட்டுருக்கேன் இன்னொரு இடத்துக்கு. ஆக்சுவலி இது வந்து பாருங்கள் மாட்டுக்கொட்டாய். இந்த மாட்டுக்கொட்டாய் பார்த்தீங்கன்னா இன்னும் நேச்சுரலாக தான் இருக்குது. இன்னும் அந்த காலத்தில் எப்படி கொட்டாய் இருந்துச்சோ அதுமாதிரி கொட்டாய் கட்டி இருக்காங்க. ஆக்சுவலி ஊர் வந்து அவுட் ஆஃப் ஏரியா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் ஊர். இங்கேருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஊரே இருக்கும். ஸோ அங்கேருந்து வருவாங்க, இங்கே வந்து விவசாயம் பண்ணுவாங்க, மாடுகள்லாம் இங்கே தான் கட்டுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து பார்த்தப்ப என்னாச்சுன்னா, இந்த பலாப்பழம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். பலாப்பழம் இது பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து முந்திரியோட கொட்டை. ஸோ இங்கெல்லாம் எல்லாமே இயற்கையாக தான். ஆனால் என்னென்னா இங்கெல்லாம் யாரும் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் இது ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலிக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க. இந்த வைக்கல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஊரில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தமாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா மாட்டுக்கு வைக்கல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வைக்கல் அப்படி இருக்குது. இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாமரம் பலாமரம் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 years இருக்காங்க சொல்லுவாங்க. 100 வருஷமாக அது வந்து இந்த இடத்துல இருக்காமா. ஸோ அப்படியே வச்சுருக்காங்க, காலங்காலமாக வச்சுருக்காங்க. இது வந்து ஆட்டுக்கான ஒரு கொட்டாயம். ஸோ ஆடு வந்து கட்டி வச்சுருப்பாங்க. இன்னும் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னும் டவர் கிடைக்காது. இன்னும் நான் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஆஃப்லைன் தான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா வயல் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இது பாருங்கள். ஆக்சுவலி இதெல்லாம் டெம்பரரி. ஆக்சுவலி ஊரில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வச்சுருப்போம் டேங்க்கு. இந்த டேங்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த தண்ணியை பிடிச்சி எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறதுனா பச்சை மலைனா பச்சை மலைக்கான ஒரு அந்தஸ்து வந்து இங்கே தான் இருக்குது. ஏன்னா அப்படி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லான வந்து இங்கே வந்து பச்சை மலை. பச்சையாக இருக்க ஒரு மலை தான் பச்சை மலைங்கிற மாதிரி. இப்போ மாட்டுக்கான ஒரு தீவனத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மாட்டுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் பலாமரம் பாருங்க. இதெல்லாம் பலாமரம். இங்கே ஆக்சுவலி பலாமரம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு செடி இங்கே அதிகமாக பயிரிடுறாங்க. பலா, மாம்பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்ன செடின்னு தெரியல. ஆக்சுவலி இதெல்லாம் ஆக்சுவலி பயிரிட்டுருக்காங்க. என்ன தெரியுதுன்னு தெரில. மோஸ்ட்லி மரவள்ளி கிழங்கு வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. மரவள்ளி கிழங்கு செடி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாமரங்கள். இந்த பலாமரத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது அந்த மரம்லாம். ஸோ இதில் எல்லாத்துலேயும் பழம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு அடிப்படை உரமோ கெமிக்கலோ எதுவும் போகிறது கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இயற்கையாக வர ஒரு பலாப்பழத்தை வந்து விற்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆச்சு நாங்கள் இங்கே வந்து. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க இது வந்து ஆக்சுவலாக மரவள்ளி கிழங்கு. மோஸ்ட்லி இவங்க என்னன்னா மரவள்ளி கிழங்கு தான் அவங்க வந்து விவசாயமாக
இவங்க பயிரிடுறாங்க. ஸோ இதுதான் மரவள்ளி கிழங்கு இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு பயிர் தான். இது என்னன்னா மா பழம் எல்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் மாடு. இதெல்லாம் இந்த மாடுலாம் பார்த்திங்கன்னா இங்கே இயற்கையாகவே இருக்குது. இங்கே இயற்கையான ஒரு பால் ஜெர்சி அதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் இந்த மாடை வச்சு வளர்த்துக்கிட்டு இவங்க பால் எல்லாமே இயற்கையாக தான் இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் இருக்காங்க உள்ள. ஸோ அவங்கள பார்த்துட்டு நான் சொன்னேன்ல, காடு வேறு வீடு வேறு. காடு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் வீடு இருக்கும். ஸோ காடுக்கு தகுந்த மாரி இங்கே வந்து இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மாதுளை மரம் நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இங்கே வந்து அப்படியே அந்தளவுக்கு மாதுளை மரம்லாம் அந்தளவுக்கு இதாக இல்லை அப்படிங்களா. பாருங்கள் இங்கே உள்ள மாடுகள் இயற்கையான மாடுகள் அதெல்லாம். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எடுக்கிறோம் இல்லை. இது வந்து உண்மையாக இயற்கையாக வளர்கிற ஒரு இது. இல்லை பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நிறையா வந்துருக்கும். கீழே வரைக்கும். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. என்னன்னா இங்கேருந்து பச்சை மலைதான் கீழே ஒரு 20 மினிட்ஸில் போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஷார்ட் கட் இருக்குது. ஸோ அதான் சொல்லிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் இயற்கையாகவே உருவாக்கப்பட்டுள்ள ஒரு விவசாய நிலங்கள். இது யாரும் வாங்க முடியாது, யாரும் விற்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் அந்தமாரி அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இது இங்கே வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. செகண்ட் ஸோ ஊரை தாண்டி ஒரு விவசாய நிலம்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி தான் பலாமரம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்குது. ஓகே ஒரு நிமிஷம். என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாப்புல. இதான் முந்திரி பழம், இது இப்படி சாப்பிடணும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிற ஒரு வர பிரதோஷம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன நிலமாக இருக்குது அப்படின்னு. மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற ஒரு இடம் என்னன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நிலம் தான் இதெல்லாம். ஆனால் சின்ன நிலத்துலையுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ விவசாயம் பண்ணி இவங்கள வாழ்வாதாரத்தை இவங்க இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான் ஜஸ்ட். ஓகேங்களா. நம்ம பார்க்கலாம் எப்படா மலையில் வாழ்கிறாங்க எப்படா இருக்காங்க அப்படின்னா. ஸோ இதுதான் தட்ஸ் ஆல். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாப்புல கூப்பிட்டாப்புல அதுமாரி அங்கேருந்து நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ண ஒரு விஷயத்த ஒரு 1/2 ஹவரில் ட்ராவல் பண்ணலான்னா இதுதான். ஸோ ஜம்ப் பண்ணி இப்படியே போனாங்கன்னா கீழே வரைக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே நிறைய. ஸோ பச்சை மலைங்கிறது we are enjoy of the life. Okay bye everybody.